ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இட்ஸ் டியூஸ்டே vlog. மார்னிங் வந்து பசங்களுக்கு தோசாவும் தக்காளி சட்னியும் செஞ்சு கொடுத்தேன். பசங்க சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. பாப்பா வந்து இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து தோசை தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்க டிஃபன் ரெடி பண்ணுறதுக்காக தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டிலேருந்து ஸ்கூல் வந்து 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால நம்ம வந்து லஞ்ச் வந்து கொண்டு போய் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். காலையில் பசங்கக்கிட்ட கொடுத்து விட மாட்டேன். ஏன்னா காலையில் லஞ்ச் பாக்ஸை பார்த்தாலே என் பையன் அழ ஆரம்பிச்சிடும், ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால காலையில் வந்து அவங்கக்கிட்ட லஞ்ச் எப்பயுமே கொடுத்து விட மாட்டேன். ஒரு 11:30 போல் நம்ம தான் கொண்டு போய் கொடுப்போம். தம்பிக்கும் பாப்பாவுக்கும் லஞ்ச் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் டீ போட்டு டீயை குடிச்சாச்சு. லஞ்சுக்கு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சைடிஷ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சேப்பங்கிழங்கு இருந்துச்சு, அதுதான் ஃப்ரை பண்ண போகிறேன். சேப்பங்கிழங்கு ஒரு விசில் போட்டு வேக விட்டுக்கோங்க. அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், ஜீரகத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் வாட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச சேப்பங்கிழங்க நம்ம இதில் ஆட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் சூடான ஆயிலில் பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன். ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. என் பசங்களுக்கு இதே சேப்பங்கிழங்க குழம்புல போட்டு கொடுத்தோம்னா சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. டுடே நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார், சேப்பங்கிழங்கு ஃப்ரை, முருங்கைக்கீரை, நேற்று வச்ச ரசம். வாங்க சாப்பிடலாம். பை பாய்.